தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். சிவகங்கை அருகே கல்லூரியில் அரசு பேருந்துகள் நிற்க முதலமைச்சர் ஸ்டாலின் போட்ட உத்தரவு 2 நாட்களில் காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்திற்கு சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது சோழபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் அரசு பேருந்துகள் நின்று செல்ல வேண்டும் என உத்தரவிட்டார். இதனையடுத்து பேருந்து நிறுத்தம் என்ற பலகை வைக்கப்பட்ட நிலையில் முதல் 2 நாட்கள் மட்டுமே பேருந்துகள் நின்று சென்றதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு பின்பு எந்த அரசு பேருந்துகளும் கல்லூரி பேருந்து நிறுத்தத்தில் நிற்காததால் கல்லூரி மாணவிகள் அவதியடைந்துள்ளனர். எங்க காலேஜ் பேர் சொன்னாவே பஸ் ஏத்த மாட்டாங்க. எங்களை மேக்ஸிமம் அவங்க முன்னாடியே சோழபுரத்துல இறக்கி விட்டுறாங்க. காலேஜ் கிட்ட கரெக்டாக ஸ்டாஃப் கிட்ட நிற்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து வரனால எங்களால் டயர்ட் ஆயிடுது. எங்களால் காலேஜில் போய் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. படிக்கிறவங்கள ரொம்ப டயர்ட் ஆயிருந்தாங்க. நாங்கள் ஆட்டோவில் தான் வரோம். வர்றதுக்கே சாயந்தரம் ஆயிடுது. அதுவும் இல்லாமல் அதனால் கொஞ்சம் மறுபடியும் எங்களுக்காக சொல்லி பஸ் ஸ்டாப்னு கரெக்டாக ஐயா சொன்னனால, ஆனால் நிற்க மாட்டாங்க. பஸ் நிப்பாட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.